ஹாலிக்கு நண்பர்களா இருக்காங்க, ஹஜ்ஜுக்கு போற விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன். காரை ஓரமா போடுங்க. சரிங்க பாய். உன்னை சக்கரை இல்லாம தானே டீ வாங்கிட்டு சொன்னேன். யாராவது சுகர் பேஷண்ட்லாம் கூப்பிட்டு வந்துட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாலைக்கும் சலாம். என்ன பாய், ஆள்லாம் சூப்பரா இருக்கீங்க, எங்க கிளம்பிட்டீங்க? அட ஒண்ணும் இல்லப்பா, அல்லாவோட கிருபையில ஹஜ்ஜுக்கு கிளம்பிட்டேன். உங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு போலாம் வந்தேன். துவா செய்யுங்க. மாஷாலா பாய், எங்களுக்கு தான் நீங்க துவா செய்யணும், நாங்களும் ஹஜ்ஜுக்கு போகணும்ல. பாய் இன்ஷால்லா அடுத்த வருஷம் நம்ம எல்லாருமே ஒண்ணா போவோம். இன்ஷால்லா. ஹாலிக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டோம்ல. அலிஃப் கடை அம்சா, மெக்கானிக் சாவுல், அப்புறம் மீன்கடை இப்ராஹிம் எல்லாத்தையுமே சொல்லியாச்சே. ஏண்டா உங்க அண்ணன் அப்சல் அவர்கிட்ட சொல்லலையா? பாய் நல்ல காரியத்துக்கு போகும்போது ஏன் பாய் அந்த ஆளை ஞாபகப்படுத்துறீங்க? அதெல்லாம் பேசி 10 வருஷம் ஆச்சு பாய். அஸ்தோஃபிருல்லாஹ், என்ன சகா பாய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இவ்வளோ கஷ்டப்பட்டு அல்லாஹ் சொன்ன கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்ற போற நீங்க அதே அல்லாஹ் சொன்ன கடமையான உறவை பேண மாட்டீங்களே பாய். ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க அண்ணன்ட்ட சலாம் சொல்லி பேசுங்க பாய். தம்மை பிணங்கி போவல்லே காணாதே மாயல்லை கண்ணே. பா ஹாலிக்கு எங்க அண்ணன் வீட்டுக்கு வண்டியை விடுப்பா. சரிங்க பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ணே, சகாப் வந்திருக்கேன். வலைக்கும் சலாம். அண்ணே ஹஜ்ஜுக்கு போறேன், அல்லாஹ்காக என்ன மன்னிச்சிருந்தேன், துவா செய்யினேன். என்னடா பெரிய பெரிய வார்த்தை சொல்லிட்டு அண்ணனுக்கா துவா செய்யணும். மாயல்லை கண்ணே நம்மை ரஹம், இரத்த உறவை முறித்து வாழக்கூடியவர். யார் 3 நாளைக்கு மேல் தன்னுடைய இரத்த உறவிடம் பேசாமல் இருக்கிறாரோ அவருடைய எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான்.